அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, +2 ரிசல்ட் சம்மந்தமா பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் +2 ரிசல்ட் வந்து மே 8ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, +2 தேர்வு முடிவுகள் வருவதில் தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா, புதிதாக அரசு பதவியேற்க உள்ள நிலையில், ஸோ இப்ப அதுல கவர்மெண்ட்ல இருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, புதிய அரசினுடைய அனுமதியை பெற்று அந்த அமைச்சரவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப எஜுகேஷன் மினிஸ்டர் அமைச்சர் பதவியேற்றதுக்கு அப்புறமா தான் வந்து, அந்த அரசினுடைய அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா +2 உடைய ரிசல்ட் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மே 8 வந்து +2 ரிசல்ட் வந்து கிடையாது. ஸோ அதற்கு பதிலாக வந்து அடுத்த வாரத்துல வர வாய்ப்பு இருக்கு. அந்த டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. அஃபிஷியல் டேட் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அதனால மாணவர்கள் வந்து நீங்க +2க்கு பிறகு என்ன படிக்கலாங்கிறதுக்கான நம்ம கேரியர் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கான இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் உடைய ஆன்லைன் வெப்சைட்ல வந்து இன்ஜினியரிங் அப்ளை பண்ணக்கான கவுன்சிலிங் வந்து கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்றது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். ஸோ அது சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இன்ஜினியரிங் யாரெல்லாம் இன்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கிறவங்க ரிசல்ட் வரட்டும். அது ஒரு வாரத்தில் வந்துடும். அதிகபட்சம் 15ஆம் தேதிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட் சம்மந்தமாக கண்டிப்பாக ஏதாவது அப்டேஷன் இருந்ததுன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறவங்க இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்ல தான் வரப்போகுது. அதே மாதிரி வந்து சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சிக்குமே வந்து மே 3வது வாரத்துல வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த டேட் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அது சம்பந்தமா ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம்.